சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தா சேது வந்துட்டு எல்லார்கிட்டயும் புலம்பிக்கிட்டு இருக்காரு. நான் இனிமே என்ன பண்றதுன்னே தெரியல. அவகிட்ட நான் நேரடியாவும் மன்னிப்பு கேட்டுட்டேன், மறைமுகமாவும் மன்னிப்பு கேட்டுட்டேன். ஆனா அவ மனசே மாற மாட்றா அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப இன்னு பார்த்து மலர் சொல்றாங்க, இந்த மாதிரி அப்புறம் சேது சொல்கிறாரு, இந்த மாதிரி 6 மாதம் ஆச்சு விவாகரத்து பண்ணிட்டு அப்ளை பண்ணிட்டு கோர்ட்லேருந்து எங்களை வர சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவள் என்ன முடிவெடுக்க போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சேது புலம்பிக்கிட்டு இருக்காரு. கரெக்டாக மலர் சொல்கிறாங்க, மாமா நீங்கள் அந்த கேஸை வாபஸ் பண்ணிட்டா எப்படி விவாகரத்து பண்ண முடியும், அப்படின்ற ஒரு விவாகரத்து அப்படின்ற ஒரு விஷயமே வராதுல அப்படின்னு மலர் சொல்லவும், அப்போ தான் வந்துட்டு சேதுவுக்கு ஞாபகம் வருது. ஆமாம் மலரு அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. சேது அப்புறம் எல்லாருமா சேர்ந்து போயிட்டு அங்கே விவாகரத்து கொடுத்த அந்த வக்கீலை போய் பார்க்க போகிறாங்க. சார் மேடம், இந்த மாதிரி என்னோட மனைவியை நான் விவாகரத்து பண்ண விரும்பலை, நான் அவங்களோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு இந்த விவாகரத்து கேஸை நான் வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு அந்த வக்கீல்கிட்ட போயிட்டு சொல்லவும், சரி அதுக்கான ப்ராசஸை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலும் சொல்லிடுறாங்க. வேகமாக வந்துட்டு சேது வந்து அப்பத்தா கிட்ட வந்து, அப்பத்தா நான் வந்து இந்த மாதிரி விவாகரத்து கேஸை வாபஸ் வாங்கலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் அப்பத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகிருது. அப்பாடி கடவுளே கண்ணை திறந்த மாதிரி ஆகி போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த சீலக்காரியும் பெரிய கருப்பும் தான் இப்படி ஒரு முடிவை உன்னை எடுக்க வச்சிருக்காங்க சேது. நீ நான் நினச்ச மாதிரியே தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து வாழணும். நீ இந்த விஷயத்த அவகிட்ட போய் சொன்னேன்னா ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்கிறாங்க. இங்கே பார்த்தா எல்லாரும் நிற்கிறாங்க. மாமா, அக்கா ரொம்ப சந்தோஷப்படுவா மாமா, நீங்கள் விவாகரத்து கொடுத்தது அக்காவுக்கு கொஞ்சம் சங்கட்டமாக தான் இருந்துச்சு, ரொம்ப வருத்தப்பட்டா. ஆனாலும் அதை அவளும் வந்து ஏற்றுக்கிட்ட மாதிரி தான். இப்போ தான் வந்துட்டு இப்போது நீங்கள் அந்த விவாகரத்து கேஸை வாபஸ் வாங்கினீங்கன்றது தெரிஞ்சிச்சுன்னா அக்கா ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தானே எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் மேலே இருக்காங்க, மாடியில் ரூமில் இருக்கும்போது தமிழுக்கு ஃபோன் வருது. வக்கீல் பேசுகிறாங்க, தமிழ்ச்செல்வி நீங்கள் இந்த மாதிரி விவாகரத்தை அப்ளை பண்ணியிருந்தார்ல உங்கள் கணவர் சேதுபதி, அவர் வந்து இப்போது விவாகரத்தை வந்து வாபஸ் வாங்குறதா முடிவு பண்ணியிருக்காரு, அதை உங்ககிட்ட தெரிவிக்கிறதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொன்னதும் தமிழுக்கு வந்து ஷாக்காக இருக்குது. என்ன இவர் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா சேது வந்துட்டு மேலே வர்றாரு. மேலே வந்துட்டு தமிழ்கிட்ட சொல்கிறாரு, தமிழ் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா இங்கிட்டு நம்ம செல்லப்பாண்டி வந்துட்டு இந்த விஷயத்த கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மாப்பிள்ள ரொம்ப நன்றி மாப்பிள்ள, என் பிள்ளைக்கு இந்த மாதிரி என் பிள்ளையோட வாழ்க்கை போயிருமோ நான் ரொம்ப பயந்தேன், ஆனால் இப்போது நீங்கள் எடுத்த முடிவு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி வந்து சேதுக்கிட்ட வந்து நன்றி சொல்லி கையெடுத்து கும்பிட்றாரு. மாமா விடுங்க மாமா, இதில் என்ன மாமா இருக்குது, நான் தமிழ் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு அவங்க சொல்லவும் 2 பேருமா சேர்ந்து நன்றி சொல்கிறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ராஜாங்கம்மா வந்துட்டு சேதுக்கிட்ட என்னையா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, மாமா இந்த மாதிரி நான் இந்த மாதிரி விவாகரத்து கேஸை வாபஸ் வாங்கலான் இருக்கேன், நான் அதுக்காக அந்த வக்கீலையும் பார்த்து பேசிட்டேன் அப்படின்னு சொன்னபோது, ரொம்ப நல்ல முடிவெடுத்தையா சேது, இதை நீ அப்போவே பண்ணியிருக்கணும், இந்த விஷயம் உன்னோட விஷயம் அப்படின்றதுனால இதில் என்னால் தலையிட முடியாதியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஈஸ்வரிக்கு வந்து ஷாக் ஆகிருது. என்னது விவாகரத்தை வாபஸ் வாங்க போறானா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஈஸ்வரி வந்து, என்னையா சேது நீ பாட்டில் விவாகரத்தை வாபஸ் வாங்கணுன்ற முடிவெடுத்துட்ட, அவ உனக்கு பண்ண துரோகத்தையும் இந்த வீட்டுக்கு பண்ண துரோகத்தையும் மறந்துட்டியா, வயிற்றுல துணியை கட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குது ஈஸ்வரி. உடனே சேது வந்துட்டு, அத்தை பேசாமல் இருங்க சின்னம்மா, இதுக்கு மேலே எதுவும் பேச வேணாம், நான் தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன், இது என்னோட முடிவு, அப்போ சொன்னதும் நான் தான், இப்போ நான் இதை சொல்கிறதும் நான் தான், இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, இதை பற்றி யாரும் பேசவும் கூடாது, தமிழ்ச்செல்வி கூட நான் சேர்ந்து வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் அப்படியே ஈஸ்வரி ஷாக் ஆகி நிற்கிது. சாவித்திரி வந்து, என்னடி இவன் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கான், ஆனா அந்த தமிழ்ச்செல்வி விவாகரத்து பண்றதுக்கு ஒத்துக்குருவாளா
விவாகரத்தை வாபஸ் வாங்க ஒத்துக்குருவாளா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரியும் தாமரையும் பேசிக்கிட்டு இருக்குங்க. அப்புறம் பார்த்தா மேலே வந்துட்டு சேது போகிறாரு மாடிக்கு. தமிழே அப்படின்னு கூப்பிடும்போது இந்த மாதிரி நான் விவாகரத்தை வாபஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு தமிழ் வந்துட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க. ஏன் தமிழே, நான் விவாகரத்தை வாபஸ் வாங்கிட்டு அவங்ககிட்ட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏங்க நீங்கள் வாபஸ் வாங்கினீங்க? நீங்கள் என்னை விவாகரத்து பண்ணிட்டுன்னு நான் நினச்சிங்க. என் மேலே அவ்வளோ பெரிய பழியை ஊர் முன்னாடி போட்டுட்டு இப்போது சேர்ந்து வாழலாம் வா அப்படின்னா என்னால் முடியாதுங்க. நான் இந்த கேஸை வாபஸ் வாங்குறதா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்துட்டு ஒரு முடிவோடு இருக்காங்க. இது கேட்டதுமே சேதுவுக்கு அதிர்ச்சி ஆகிருது. என்ன சொல்கிறதுனே தெரியல. என்னால் முடிவாக மாற்ற முடியாதுங்க. நான் எடுத்த முடிவு சரிதான் தோணுது. என்னோட சுய கௌரவம் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. இதை கேட்டுக்கிட்ட தனம் வந்து, அக்கா என்னக்கா பேசிக்கிட்டு இருக்க? மாமாவை விவாகரத்தை வாபஸ் வாங்குறேன்னு சொல்கிறாரு. நீ என்னடானா ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்க? அக்கா கொஞ்சம் பார்த்து முடிவெடுக்கா. மாமா உனக்கு எவ்வளோ தூரம் நல்லா உறுதுணையாக இருந்திருக்காரு. அவர்கிட்ட நீ இப்படிலாம் பேசலாமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு தனம் வந்துட்டு தமிழுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தனம், உனக்கு எதுவும் தெரியாது, நீ சின்ன பிள்ளை, இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து தனத்தை விரட்டி விட்டுறாங்க. அப்புறம் பார்த்தா சேது வந்து அப்படி மனசு ஒடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்காரு. அப்போத்தான் வந்து, ஐயா சேது என்னையாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அப்போத்தான் இந்த மாதிரி விவாகரத்து கேஸை வாபஸ் வாங்குறேன் நான். ஆனால் அவள் வாபஸ் வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அவள் விவாகரத்து பண்ண போகிறாளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து அப்பத்தா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னதும் அப்பத்தாவுக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது. என்ன பண்ணுறது? ஒருவேளை நம்ம தமிழ்ச்செல்விக்கிட்ட இந்த ரெட்டை குழந்தை விஷயத்த சொன்னால் அவள் மனசு மாறுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்புறமும் அவள் வந்து சேர்ந்து வாழணும். ஒருவேளை இந்த குழந்தைங்களை வச்சு தான் 2 பேரையும் ஒன்று சேர்க்கணும்னு வந்தால் அதை நம்ம செய்யணும். அதுக்காக இந்த குழந்தை விஷயம் 2 பேர்த்துக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் ஒரு முடிவெடுக்கிறாங்க. கரெக்டாக ஈஸ்வரி இதெல்லாம் கேட்டுட்டு, அப்பாடி எங்கே அவளும் இதுக்கு ஒத்துக்கிட்டு திரும்பவும் இந்த வீட்டோட மருமகளாக வந்துருவாளோ நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். நல்ல வேளை அது நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து ரொம்ப சந்தோஷமாக அங்கே வருது. என்ன செய்தோ முகமெல்லாம் வாடி போயிருக்கு. தமிழ்ச்செல்வி என்ன சொன்னா விவாகரத்துக்கு அப்படின்னு கேட்கும்போது உடனே வந்துட்டு ஈஸ்வரி வந்து, அது தெரியும், தமிழ்ச்செல்வி விவாகரத்து பண்ண மாட்டேன்னு தானே சொல்லியிருப்பா. தமிழ்ச்செல்வி விவாகரத்து கொடுக்க முடியாது, தமிழ்ச்செல்வி விவாகரத்து வாபஸ் வாங்க முடியாதுன்னு தானே சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அப்படின்னு சேது சொல்கிறாரு. உடனே இதை கேட்டுட்டு ஈஸ்வரி வந்து, ஆமாம் சேது, நீ குடிச்சுப்பட்டு ஒயின் ஷாப்பில் அந்த பேச்சு பேசினா எவன் உனக்கு வந்து இந்த மாதிரிலாம் வந்து சேர்ந்து வாழ திரும்பவும் வருவா? அவ ரொம்ப சுய கௌரவம் பிடிச்சவ, அவகிட்டலாம் நம்ம சொல்கிறதெல்லாம் நடக்காத சேது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா பேசிக்கிட்டு இருக்கு ஈஸ்வரி. இதை கேட்டுக்கிட்டு இருந்த வந்து அப்பத்தா வந்து, அடியே சும்மா இருடி, ஏற்கனவே அவனை நொந்து போயிருக்கான், வெந்த புலனை வேலை பாய்ச்சுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, கொன்றுவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் வந்து ஈஸ்வரி திட்டி அனுப்பி விட்டுறாங்க. சேது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்காரு. அப்போதான் வந்துட்டு நம்ம செல்லப்பாண்டி வந்து வீட்டுக்கு வர்றாரு. என்ன மாப்பிள்ள, நாம தனம் வந்து செல்லப்பாண்டிக்கு ஃபோன் பண்ணி, என்னம்மா தனம் வந்துட்டு செல்லப்பாண்டிக்கு ஃபோன் பண்ணி, அப்பா அக்கா விவாகரத்து கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாப்பா. மாமா வாபஸ் வாங்குறேன்னு சொன்னாலும் அவள் சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்கிறா. மாமாவே மனசு மாதிரி வர்றாரு, ஆனால் அக்கா ஏன் தான் இப்படி பண்ணுறாலோ தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு தனம் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் செல்லப்பாண்டிகிட்ட ஃபோன் பண்ணவும் இதை கேட்டுட்டு அங்கே நம்ம செல்லப்பாண்டியும் அப்புறம் அவங்களோட வசந்தியும் வந்துட்டு 2 பேரும் ரொம்ப ஷாக்காக பார்க்குறாங்க. என்னங்க இவ வேற திமிரு பிடிச்சவளா இருக்கா, நம்ம பிள்ளையும் மாப்பிள்ளையும் சந்தோஷமா வாழணும் தான் ஆசைப்பட்டோம், இப்போ மாப்பிள்ளையே மனசு மாதிரி இருக்காரு, இவ என்னடானா இந்த பிடிச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியும் செல்லப்பாண்டியும் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இரு வசந்தி, நான் தமிழை போய் பார்த்து பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி அங்கேருந்து கிளம்புறாரு. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.